அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது, அவங்க என்ன விஷயங்களில் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது, மேலும் கிரகங்களுடைய அமைப்பு இந்த 7 நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் தரப்போகிறது என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயகர் பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த விநாயகர் பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதில் என்ன விஷயங்களெல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக இவர்களிடம் தீர்வு செய்யப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய பிரபலங்களுக்கு ஜோதிடம் பார்த்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு இவர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஜோதிடரும் கூட. ஸோ நீங்களும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் மிதுன ராசியில் இருக்கார், செவ்வாய் மேச ராசியில் இருக்கார், புதன் கடக ராசியில் இருக்கார், மேலும் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு, சுக்கிரன் மிதுன ராசியில் அமர்ந்திருக்காரு. மேலும் 7ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் கடக ராசிக்கு சென்றிருக்காரு. மேலும் கும்பத்தில் சனி பகவான் இருக்காரு. அதே போல் மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்குது. மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் சந்திரன் இந்த வாரம் மிதுனம், கடகம், சிம்மம் ஆகிய 3 ராசிகளில் பயணம் செய்கிறாரு. மேலும் துலாம், விருச்சிகம், தனுசு ஆகிய ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலுமே அதில் முழு கவனத்தோடு நீங்கள் செய்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது என்பதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். போர்க்குணம் கொண்ட பூமி காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசிக்காரங்க தான் விருச்சிக ராசிக்காரர்கள். மேலும் இந்த 7 நாட்களில் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 8வது இடத்துல அமர போகிறாரு. இதனால் யாருக்கும் கடன் கொடுத்தாலுமே எழுத்து மூலமாக அந்த பரிவர்த்தனை அமையட்டுங்க. அதாவது நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நோட்டு இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் அந்த விஷயத்தை எழுதி வைத்து அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு கடன் கொடுங்க. அதே போல் இல்லை அப்படின்னா நீங்கள் பகை சேரக்கூடும். அதாவது நீங்கள் கடன் கொடுக்குற நபரோடு உங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய விதமான பிரச்சனைகள் வரக்கூடுங்க. அதனால் நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்குறோம் அப்படின்னா பார்த்து கொடுங்க. மேலும் சந்திர பகவானுடைய இடப்பெயர்ச்சி கூட இந்த 7 நாட்களில் வெளியூர் பயணங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. திட்டம் போட்டு செயல்படும் அனைத்து காரியங்களும் நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. இது எல்லாமே யாரால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவானால் தான் உங்களுக்கு நடக்க போகுது. மேலும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 6வது இடத்துல அமரப்போ திருமண காரியங்களில் சிக்கல்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உருவாக போகுது. இதெல்லாம் யாரால் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுடைய 6ஆம் இடத்தில் அமர்வதால் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனையும் கண்டிப்பாக தீர்வுக்கு வரும். அது யாரால் தீர்வுக்கு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய மனிதர்களின் தலையிட்டாலும் பேச்சுவார்த்தை மூலமாகவும் அது ஒரு நல்ல முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் புதன் பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசியில் 9வது வீட்டில் அமர்வதால் புதிய வாகனங்கள் வாங்குவீங்க. அதாவது ஏற்கனவே வாகனம் வச்சுட்ருக்கவங்களா இருந்தாலும் சரி, புதுசாக வாகனம் வாங்கணும் அப்படின்னு யோசனையில் இருக்கவங்களுக்கும் சரி இந்த காலகட்டமானது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கக்கூடுங்க. பழைய வீட்டை நீங்கள் இந்த காலகட்டத்தில் வர்ணம் பூசி புதுப்பிப்பீங்க. மேலும் குரு பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 7வது இடத்துல அமர போகிறாரு. இதனால் நீண்ட காலமாக பிள்ளை இல்லாத என்ற ஏக்கத்தில் இருந்த தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். மேலும் சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் 8 மற்றும் 9ஆம் இடத்துல இந்த 7 நாட்களில் அமரப்போவதால் பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்கள். அதாவது நீங்கள் ரொம்பவே நேசித்த ஒருத்தங்க உங்களை பிரிஞ்சு போயிருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அவங்களே உங்களை நாடி உங்களிடம் எப்பவும் போல பேசுவாங்க. மேலும் காதல் செய்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டமானது கைகூடி வரும். உறவுக்குள் இருந்த சிக்கல்கள் நீங்கி உற்சாகம் பிறக்கும். மேலும் சனி பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 4வது இடத்துல அமரப்போவதால்
துணிச்சலோடு நீங்கள் முடிவெடுத்து தொழிலில் வெற்றி பெறுவீங்க. எது வந்தாலும் சரி, லாபமோ நஷ்டமோ என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் இதை கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து உங்களுடைய தொழிலில் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பார்ப்பீங்க. இதனால் ரொம்ப ரொம்ப மனமகிழ்ச்சியோடு இருப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு சனி பகவான் 4வது இடத்துல அமர்வதால் இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. அதே போல் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த 7 நாட்களானது அதிக அளவில் லாபத்தை தரக்கூடிய நாட்களாகவே அமையப்போகுது. ஆடம்பரமாக செலவு செய்யாதீர்கள். மேலும் ராகு பகவான் உங்கள் ராசியில் 5ஆம் இடத்துல இந்த 7 நாட்கள் அமர்வதால் பூர்வீக சொத்துகள் உங்களுக்கு உரிய பங்குக்காக போராட்டம் நடத்துவீங்க. அதாவது பூர்வீக சொத்து உங்களுக்கு இருந்ததுன்னா அதில் ஏற்கனவே உங்களுக்கு ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான பங்கை நீங்கள் கேட்டு சண்டை போடக்கூடிய நிலைமை கூட உங்களுக்கு வரக்கூடும். மேலும் கேது பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 11வது இடத்துல அமர்வதால் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயம்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதவி உயர்வு மற்றும் வேலை மாற்றம் போன்றவற்றையெல்லாம் உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் இந்த 7 நாட்களில் நடக்கும். இந்த விஷயங்கள் அனைத்துமே நீங்கள் எதிர்பார்த்ததைப் போலவே பதவி உயர்வு மற்றும் வேலை மாற்றுதலும் கண்டிப்பாக கிடைக்க போகுது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த ஒரு செயலை செய்தாலும் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு நிதானத்தோடு செய்வது நல்லது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த விருச்சக ராசியில் விசாகம் 4ஆம் பாதம், அனிஷம், கேட்டை என 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரக நிலையை பொறுத்தவரையில் சுகஸ்தானத்தில் சனி, பஞ்சமஸ்தானத்தில் ராகு, ரணருண ரோக ஸ்தானத்தில் செவ்வாய், களத்திர ஸ்தானத்தில் குரு, சந்திரன் மற்றும் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் புதன், லாபஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் உங்களுடைய ராசியில் அமைஞ்சிருக்குங்க. மேலும் கிரக மாற்றங்களானது 7/7/2024 அன்று சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. மேலும் உங்களுக்கு இந்த 7 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த காரியத்தையும் செய்தாலுமே லாபம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். அதாவது எந்த விஷயமா இருந்தாலுமே நீங்கள் பயனுள்ள விஷயமாகவே செய்திடுவீங்க. அதனால் உங்களுக்கு நிறைய விதமான லாபங்கள் கிடைக்கும். இதனால் ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க. மேலும் உங்களுக்கு பணவரத்து அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும். உடல் சோர்வு நீங்கும். வீண் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க போகுது. மேலும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களோடு மன வருத்தம் நீங்கி நல்ல உறவு உண்டாகும். பயணங்கள் செல்ல நேரிடும். கூட்டு தொழில் செய்பவர்கள் அல்லது வியாபாரம் செய்பவர்கள் ரொம்ப ரொம்ப இந்த காலகட்டத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வீண் அலைச்சல் உண்டாகும். வேலைப்பளு கூடும். மேலும் குடும்பத்தில் அடுத்தவர்களால் ஏதேனும் குழப்பங்கள் உண்டாக வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுடைய குடும்பத்தில் 3வது நபரை நீங்கள் உள்ளே தலையிட வைக்காதீங்க. அப்படி வச்சுங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தான் நிறைய விதமான பிரச்சனைகள் வரும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சேர்ந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண பாருங்கள். வேறு யாருமே உங்களுக்கு தேவையே இல்லை. நம்மளே ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களோட சேர்ந்து உட்காந்து அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவை காண முடியுங்க. ஸோ நீங்கள் மற்றவங்கள உங்கள் பிரச்சனைக்குள்ளே இழுத்துட்டு வராதிங்க. மேலும் கணவன் மனைவிக்கிடையே ஒருவரைக்கொருவர் அனுசரித்து செல்வது நிறைய விதமான நற்பலன்களை கொடுக்கும். மேலும் பிள்ளைகளுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய நிலைகள் வரும். பெண்களாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு உறவினர்களிடம் பேசும்போது கவனமாக பேசுவது நல்லது. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. பொருளாதார நிலை உயர்வதற்கான வாய்ப்பும் கிடைக்க போகுதுங்க. மேலும் சேமிப்புகளில் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த 7 நாட்களில் உங்கள் பொறுப்பான பணிகளுக்கு தலைமையின் பாராட்டுகள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. மேலும் பெரியோர் சொல்படி நடந்தால் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகனை வணங்கி வர உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும். பொருள் சேர்க்கை ஏற்படும். மன அமைதியும் கிடைக்கும். ஸோ மறக்காமல் முருகப்பெருமான தினந்தோறும் வணங்கி வாருங்க. கண்டிப்பாக அவர் நிறைய விதமான நற்பலனை உங்களுக்கு கொடுப்பாரு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயகர் பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த விநாயகர் பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனதில் என்ன விஷயங்களை வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.